ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் வணங்குமார். இந்த விதம் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஃபோன் அன்பாக்சிங். ஆமாங்க. ஸோ ஐஃபோன் 16ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 17 வரப்போகுது, இப்போ என்ன அன்பாக்சிங் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது இல்லைங்க விஷயம். என்னன்னா, இது வந்து நம்ம சேனலுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்ம சேனலோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போக போகுது. ஸோ அதுக்கான ஒரு டூல் தான், நம்ம சேனலுக்கான ஒரு டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஐஃபோன் 16ஓட அன்பாக்சிங் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம கையில் இப்போ இருக்கிறது தான் ஐஃபோன் 16. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து இந்த ஐஃபோனோட ஃபோட்டோ வந்து அந்த பேக்கில் இருக்க ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து இந்த இதில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அப்படியே தெரியுது இந்த சைடில் தான் வந்து ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகி இருக்கும், டவுன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஐஃபோன் வந்து நான் வாங்குறேங்க. ஸோ அந்த லோகோவோட போட்டுட்டு இந்த இது வந்து கேஸ் இது பண்ணியாச்சு. உங்களுக்கு ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம காமிக்க கூட மாட்டேங்குது, பிளர்ராக இருக்குது நம்ம பழைய கேமராவில். பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தா ஃபோனுங்க. ஸோ ஃபோன் இது இருக்குது. ஒயிட் கலர் தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க ஃபோன் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இருக்கார், ஆப்பிள் லோகோ போட்டு ஒயிட் கலரில் ப்ரீமியமாக இருக்குது பார்க்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஏன்னா இந்த கேமரா வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க கேமரா வந்து சாம்சங். இது வந்து ஆட்டோ ஜூம்லாம் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த வீடியோக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு பாருங்கள் கேமராவுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இன்னும் பேக்லலாம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கு இந்த ஃபோன் வந்து. இதில் வந்து நான் பெருசாக சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஸோ நான் அந்தளவுக்குலாம் வந்து ரிவ்யூ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ பேசிக்காக என்ன சொல்லணும்னா, இது வந்து A18 பயோனிக் சிப் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் கேமரா. அது வந்து பார்த்தோன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தோன்னா 1080p அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஆனால் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஷனும் வந்து பார்த்தோன்னா 60 FPS வரைக்கும் இருக்கும். நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 30 FPS. ஸோ இது வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா அழகாக வந்து ஸ்மூத்தாக வந்து வீடியோ எடுக்கும். அது வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நம்ம கதையை சொல்லணும்னா என்னென்னா, நம்ம இப்போ வச்சுட்டு இருக்க அந்த சாம்சங் ஃபோன் வந்து கடந்த 5 வருஷமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடந்த 5 வருஷமாக வந்து நம்ம சேனல் தொடங்குறது வந்து 2020 இந்த நவம்பர் இந்த டைமில் தான் தொடங்கினோம். ஸோ 5 வருஷமாக வந்து இந்த நார்மலான இந்த சாம்சங் கேலக்ஸி A21 மொபைல் தான் வச்சுட்ருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு கேமரா டீசெண்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த கேமரா வச்சு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய வந்து லைக் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னே சொல்லலாம். ஈவன் அவங்க வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஆடியோ கொடுக்கலனாலும், குவாலிட்டியான வீடியோ கொடுக்கலனாலுமே இருந்தாலுமே வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஆச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கான இப்போ அப்டேட் தான் நீங்கள் இந்த செகண்டில் பார்க்க போகிறீங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது இந்த கேமரா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ நான் மாத்திர பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஐஃபோன் 16ஓட வீடியோ. கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இன்னும் கேட்டால் என் ஃபேஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட தெரியலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலோட அச்சீவ்மெண்ட்டுங்க. ஸோ இப்போலேருந்து நம்ம சேனலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்கிறது, வீடியோட குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ 4K லெவல் வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்துட்டு இருக்க போகுது இனிமேல். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் அதிகமாக ஆதரவு தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட வந்துன்னா 2800 சப்ஸ்கிரைபர் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 சப்ஸ்கிரைபர் நம்ம வரப்போகுது. ஸோ 3000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செலிப்ரேஷன் வீடியோ போடுவோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான் நினச்சேன்னா, சரி நம்மளும் எதனா ஒன்று பண்ணலாம், நம்மளும் வந்து ஒரு யூடியூப் சேனல்
கிரியேட் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சேனலை கிரியேட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட்டிங்கில் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தோன்னா, நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே அந்த லாக்டவுன் பீரியட்லாம் எல்லாரும் என்ன போடுவாங்க, ஸோ விளாக் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் 10 ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நானும் போட ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து கிரிஞ்சாக கூட தெரியலாம் இப்போ பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போய் சேர்ந்தேன். ஸோ காலேஜ் சேர்ந்ததில் காலேஜில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜில் என்னென்ன நடக்குது, காலேஜோட விளாக் போட்டேன். அது ரொம்ப ஹிட் ஆச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து காலேஜ் சேர்றதுக்கு SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள எப்படி போகலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கெயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ ஐடி ஃபீல்டுக்கு வரும்போது நான் பிளேஸ் ஆகலை. ஸோ நான் பிளேஸ் ஆகலை, ஐம் நாட் பிளேஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுவும் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ மூலிமா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்குனால அவேர்னஸ் வீடியோவாக இருந்துச்சு. நான் போட்டது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பசங்க வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம நண்பா, நண்பீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வந்து படிச்சு வந்து பிளேஸ் ஆக ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கேத்த மாரி நானும் வந்து விடல. ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு உதாரணமா இருக்கணும். நம்ம வந்து அப்படியே இருந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை நம்பி வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்துருக்காங்க. இந்த காலேஜும் சேர்ந்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து இவனே பிளேஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்ற மாரி ஆயிடக்கூடாது, ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் வந்து சோகோல இப்போ வந்து பிளேஸ் ஆகியிருக்கேன். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டா நம்ம போட்ட வீடியோ வந்து போட்ட சில வீடியோஸ் வந்து ஜோகோ பற்றி தான். ஸோ நான் பிளேஸ் ஆனு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அவங்களோட வெற்றி மாரி அவங்களோட நம்மளோட சந்தோஷம் வந்து மற்றவங்களும் வந்து அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து நீங்களே நம்ம வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து போயிட்டான்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாருமே. ஸோ நான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு. ஸோ நம்ம சேனல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் மாரி நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம போடுறதால ஐடியில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை கரியரில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நான் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலில் வந்து பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னோட லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா நீங்களும் வந்து ஒரு சில விஷயத்தில் நீங்களும் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கும் நான் ஆரம்பித்தேன். அதாவது அந்த மாதிரி விளாக் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்பயர் ஆனே சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஸோ லாக்டவுனில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு இதுலேயும் நான் வந்து வந்துட்டேன். ஆனால் எப்படி யூடியூப் சேனல் வந்தோம் என்னன்னு தெரில. நான் வந்து என்னோட கரியர் நோக்கி போக போக தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமானாங்க. ஸோ நான் அதுலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து நம்ம எதுக்கோ ஒரு ஃபன்னுக்கு ஆரம்பித்த ஒரு சேனல் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காலேஜ் சேர்ந்தாலும் சரி, நம்ம ஒரு கம்பெனி பிளேஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதை வந்து நம்ம சேனல்லையும் நம்ம ஃபுல்லாக நம்ம சேனலை இன்க்ரீட் பண்ணால் நம்ம சேனலும் இன்னும் வெளியே எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சேனல் வந்து நான் மாற்றி கண்டென்ட் போட்டுருப்பேன். எல்லாருமே கேட்பாங்க உங்கள் சேனல் எதுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து விளாக் வீடியோ போடுவேன், என்ன ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் போடுவேன், ஸோ என்னை பற்றியும் போடுவேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி மிங்கிளாக இருந்துச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்தது என்னென்னா, என்னோட கரியர் எந்த பக்கம் போதோ அந்த பக்கமே வந்து சேனல்லையும் கொண்டு போனால் தான் அது வந்து நல்லா ஹிட் ஆகும், அதுவும் நல்லாவும் ரீச் ஆகவும் செய்யுது. ஸோ இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி அதை பற்றி போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும், எப்படி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய வந்து நான் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதன் மூலிமா நம்ம சேனலும் வளரும், நீங்களும் வளருவீங்க. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் டிப்ஸ், அந்த பர்சனல் ரிவ்யூஸ்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ்லாம் படித்து ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் போகலான்னு இருக்கேன். நீங்கள் எப்படி போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒன்லி டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியே போகலாமா, இல்லை வந்து அதுவும் பண்ணுங்கள், சைட் பை வந்து நீங்கள் ஜென்ரல் கண்டென்ட்டும் போடுங்க, அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலை வந்து நான் கொண்டு போக ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தென் பை பை, see you, take care, thanks for watching, have a nice day, bye bye.